Hi, welcome. இந்த வீடியோல நம்ம ஒரு இம்பார்ட்டன்டான ஜாவா இன்டர்வியூ கொஸ்டின் பார்க்கலாம். Swap the two numbers with using the third variable without using the third variable. So இந்த ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ட்ங்க இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல. இந்த ரெண்டுமே வந்து இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம். Using the third variable வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். So ஒரு மூணு வேரியபிள் கொடுக்கலாம். int a, b, t. ஸோ தேர்ட் வேரியபிளா வந்து டீயை கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு நான் ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணி யூசர் கிட்ட இருந்து வந்து ஏ வேல்யூ பி வேல்யூ வந்து கெட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கேனர் எஸ்சி ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன். ஸோ நீங்கள் வந்துட்டு ஸ்கேனர் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜாவா சீரீஸில் வந்து வீடியோ இருக்கு. அதை நீங்கள் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஜாவா பிளேலிஸ்ட்கான லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஸோ Ctrl+Shift+O ஜாவா. ஸோ இப்போ சிஸ்ஆர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இன்புட் வந்து கெட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா ஸ்கேனர் கிளாஸ்லேயே வந்துட்டு. இப்போ ஏ ஈக்குவல் டு எஸ்சி டாட் நெக்ஸ்ட் இன்ட். ஸோ நம்ம இன்டீஜர் தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் இன்ட் சிஸ் அவுட் கொடுத்துட்டு பி வேல்யூ யூசர் கிட்ட வந்து கெட் பண்ணிக்கலாம். என்டர் பி வேல்யூ b equal to sc dot next int வந்து கெட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணிட்டு நம்ம யூசர் கிட்ட இருந்து ரெண்டு வேல்யூ வந்து கெட் பண்ணுறோம். என்டர் ஏ வேல்யூ பி வேல்யூ. ஸோ இதை ரெண்டும் கெட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஏ ஃபார் எக்ஸாம்பிள் A5 B10 கொடுத்தோம்னா இதை வந்து நம்ம ஸ்வாப் பண்ண போகிறோம். ஏவை 10 ஆகும், பியை வந்து 5 ஆகும். ஸோ இது யூசிங் தேர்ட் வேரியபிளில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 லைன் தாங்க. ஃபர்ஸ்ட் டி ஈக்குவல் டு ஏ, ஏ ஈக்குவல் டு பி. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பி ஈக்குவல் டு டி, அவ்வளோதாங்க. இந்த 3 லைன் தான் பாருங்க. சிஸ்அவுட் கொடுத்து சொல்கிறேன், ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஏவை பிரிண்ட் பண்ணுறேன் சிஸ்அவுட் ஸ்டேட்மெண்ட்டில். நெக்ஸ்ட் வந்து பிஏ பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ பாருங்க, நான் ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்க அவுட்புட்டில் வந்துட்டு என்டர் ஏ வேல்யூ கேட்குது, நம்ம வந்து 5 கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பி வேல்யூ கேட்குது, நம்ம 10 கொடுக்கலாம். ஸோ இப்போ பாருங்க, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஏ பிரிண்ட் பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட் பி தான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்க ஃபர்ஸ்டே வந்துட்டு ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 5. அப்படியே வந்து நம்மளுக்கு ஸ்வாப் ஆயிருக்கு. இப்போ இந்த 3 லைன் வந்து பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க தேர்ட் வேரியபிள் டி ஈக்குவல் டு ஏ. ஸோ இப்போ ஏவோட வேல்யூ என்னங்க, இந்த எக்ஸாம்பிள் வச்சே சொல்றேன். ஏவோட வேல்யூ 5 இல்லையா. ஸோ இப்போ டி வந்து 5 ஆயிடும். ஸோ ஏ இருக்கிறத நான் டீக்கு அசைன் பண்றேன். ஸோ டி வந்து நம்மளுக்கு வந்து இப்போ 5 ஆயிடுது. நெக்ஸ்ட் பாருங்க, பியோட வேல்யூ வந்து ஏக்கு அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ பியோட வேல்யூ என்னங்க 10. ஸோ 10 வந்து ஏக்கு அசைன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஏ ஈக்குவல் டு 10. புரியுதுங்களா. நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் வச்சே சொல்றேன். நெக்ஸ்ட் டீயோட வேல்யூ வந்து பிக்கு அசைன் ஆயிருக்கு. ஸோ இப்போ டீயோட வேல்யூ என்னங்க 5. ஸோ பி ஈக்குவல் டு 5. ஸோ இப்போ என்ன ஆச்சு, அப்படியே ஸ்வாப் ஆயிடுச்சு பாருங்க ஏவும் பியும். ஸோ இப்போ ஏ என்ன இருக்கு 10, பி ஈக்குவல் டு 5. நம்ம கொடுத்த இன்புட்டு 5, 10 அப்படியே நம்மளுக்கு ஸ்வாப் ஆயிடுச்சு. புரியுதுங்களா. இதை தேர்ட் வேரியபிள் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி வந்துட்டு பண்றோம். ஸோ இப்போ நான் வந்து இதெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இது புரியுதுங்களா. ரொம்ப ஈஸி தாங்க. இப்போ தேர்ட் வேரியபிள் இல்லாம, ஸோ அந்த டி இருக்கு இல்லையா, அந்த வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணாம, ஸோ வித்தவுட் யூசிங் த தேர்ட் வேரியபிள். இது வந்து பாப்புலரான இன்டர்வியூ கொஸ்டின். ஒன்றும் இல்லை, அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். இதுவும் வந்து 3 லைன்ஸ் தான். ஏ ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. எக்ஸ்பிளைன் பண்ணுற எக்ஸாம்பிள் வச்சு ஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. அவ்வளோதாங்க. இந்த 3 லைன் தான் ஜாவால வித்தவுட் யூசிங் த தேர்ட் வேரியபிள். ஸோ இதை பாருங்க, நான் ரன் பண்ணுறேன். ஏ வேல்யூ, ஸோ ஏ வேல்யூ வந்துட்டு 2 கொடுக்குறேங்க, பி வேல்யூ வந்து 3 கொடுக்குறேன். நம்மளுக்கு ஸ்வாப் ஆயிடுச்சு பாருங்க 3, 2ன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பாருங்க, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஏ ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி. ஸோ ஏ பிளஸ் பி என்னங்க 2 + 3 5.
ஸோ ஏ ஈக்குவல் டு 5 அசைன் ஆயிடுது. ஏ பிளஸ் பியை வந்துட்டு ஏக்கு அசைன் பண்ணிக்கிறோம். ஸோ ஏ இப்போ வந்து 5 ஆயிடுது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஏ மைனஸ் பி தான் வந்துட்டு பி. ஸோ பி வந்து என்னவா அசைன் ஆகுங்க, ஏ மைனஸ் பி. இப்போ ஏ பார்த்தீங்கன்னா 5, 5 மைனஸ் பி என்னங்க 3, 5 மைனஸ் 3 2. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ஏ வந்துட்டு ஏ மைனஸ் பி. ஏ ஏ என்னங்க 5, 5 மைனஸ் 2 3. ஸோ இப்போ ஏ என்னாச்சு 3 ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் ஏவும் பியும் பிரிண்ட் பண்றேன் இல்லைங்களா? ஸோ இப்போ பாருங்க A3 B2 அப்படியே நம்மளுக்கு ஸ்வாப் ஆயிருச்சு. A2வும் B3யும் இருந்துச்சு. இப்போ பாருங்க A வந்து 3யும் B வந்து 2வும் ஸ்வாப் ஆயிருச்சு நம்மளுக்கு. டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? ஸோ இந்த 3 லைன் தாங்க without using the third variable. A equal to A plus B, B equal to A minus B, A equal to A minus B. இந்த ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்த்திருக்கோம். புரியுதுங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.